ஸோ வணக்கம் கைஸ், அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி நான் பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். GTA பார்ட் 5 தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ அதான் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு போட்டு போயிடுங்க. ஸோ இன்ட்ரோலே பேசிக்கிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போடலாம் கைஸ், விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ வாங்க இன்ட்ரோலே பேசிக்கிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு சொல்லி கோஸ்ட். ஸோ இன்ட்ரோ போட்டு ஒரு ஜோக்கர் பண்ணா ஸோ ஓகே கைஸ், அதாவது இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு யார்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அதான் கைஸ் ஒரு யக்குசா இல்லை யாஷுக்கான்னு நினைக்கிறேன், பேர் சரியாக தெரில. இப்போ போனால் தான் தெரியும். அவங்ககிட்ட தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்திருக்கோம். ஸோ என்ன வேலை தர்றா அப்படின்னு வந்துட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், ஒரு ரிப்போர்ட்டர் அரவுண்ட் அஸ் ஹெலிகாப்டர் இவர். அதாவது இங்கே வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கானா, அந்த ரிப்போர்ட்டர் எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டர்னால், இவங்களுக்கு எல்லாருமே ஒரு எதிரான ரிப்போர்ட்டர். இந்த இவன் பேர் என்னன்னு தெரில, பட் யாக்குசா தான் நினைக்கிறேன். ஸோ அதான் எதிரான ரிப்போர்ட்டர். ஐ மீன்ஸ் இவங்களுக்கு எதிராக எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரியான ரிப்போர்ட்டரு. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அவன் வந்துட்டு போட்டில் தான் இருக்கான். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், போட்டில் தான் இருக்கான். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு போட் எடுத்துகிட்டு, அதாவது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், போட் எடுத்துகிட்டு அவனை ஃபாலோ பண்ணுங்கள். அவன் எங்கே போகிறான்னா கடைசியில் இங்கே தான் வருவான். அதுக்குள்ளே அவனை கன் எடுத்து போட்டு தரையில் நம்மளை சுடவே மாட்டான் பையன். ஸோ ஒன்றும் இல்லை, அவன் வரப்போ கன் எடுத்து மண்டையிலே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ வரல அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, என்னோடய ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2-3 நாள் இருக்குமான்னு சரியாக தெரில, கிட்டத்தட்ட 5 நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனாலே அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியல. ஸோ வந்துட்டு இவனை வந்துட்டு கொண்டாச்சு. ஸோ அவ்வளோதான் செத்துட்டான். அவனை வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு திருப்பி இங்கே தான் வருவான். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போட்டு தள்ளிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்ச வேலை. ஸோ வாங்க நெக்ஸ்ட் மிஷனுக்கு போவோம். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் மிஷனுக்கு வந்தாச்சு. பே அண்ட் ட்ரை அப்படின்னு வந்துட்டு ஒரு மிஷனு. ஓகே, மை ஹேண்ட்ஸம் ஹேண்ட்மேன் கால்டு. அதாவது இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இவங்களுக்கு வந்துட்டு ஒரு தெரிஞ்சவங்கன்னா எப்படி சொல்கிறது, இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் விஷயமாக தெரிஞ்சவங்க. ஸோ அதாவது ஃபோன் பூத்தில் தான் அவங்க வந்துட்டு பேசுவாங்க. ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணுறதுனா, ஃபோன் பூத்தில் அவங்கக்கிட்ட பேசிட்டு இந்த லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க, அந்த லெட்டரை போய் நேரில் கொடுத்துடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெட்டரை வந்துட்டு கொடுக்கணும் கைஸ், அவ்வளோதான். ஸோ இந்த காரை வந்துட்டு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்படியே போயிட்டே இருப்போம் கைஸ். ஐயோ, கார் வேறு கவுந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு போயிட்டுருக்கோம். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் காலுக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஓகே, ஹலோ, யார் பேசுகிறது? வெஸ்ட்டு. அதே ஏதோ ஒரு பார்க்குக்கு வர சொல்கிறான் குய்யால. பார்க்குக்கு வந்தால் அங்கே இது பண்ண நினைக்கிறேன். சரி வாங்க அந்த பார்க்குக்காவது போய் பார்ப்போம். சொல்கிறா. ஏய், ஃபோன் ரிப்பேர்னா எப்படிடா போஸ்ட் போட முடியும்? அடிங்க ஐயால, டேய் நானும் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன், என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என் கூட ஒரு எடிட்டருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பைத்தியமாகிடுவான்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னொரு பார்க்குக்கு வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது இன்னொரு பார்க்குக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த பார்க்கா இடமா கைஸ், இவன் வேறு வர சொல்லிகிட்டே இருக்கான். அதாவது ஒரு இடத்துல சொல்லலாம்ல, இவன் வேறு இன்னொரு இடத்துக்கு வா நான் அங்கே சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ
இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நாலாவது காலான்னு தெரில, கடைசி காலையே வந்துட்டு அட்டன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு போவோம். இங்கே தான் வந்துட்டு எங்கேயோ இருக்காங்க கைஸ், இங்கே தான் இருக்கான். ஓகே, இங்கே தான் இருக்காங்க கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வேறு காரை ஏதோ கோளாறுத்தனமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இந்த கக்கூஸில் தான் இருக்கேன் போல். பையன் ஏன் கக்கூஸில் இடம் பிடிச்சிருக்கான்னு தெரில. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. கக்கூஸா சென்ட் பண்ண ஆள் தானே நீ அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது, உனக்கு வந்துட்டு காசு கிடைக்கணுமா அப்படின்னு வந்துட்டு, அதாவது இவன் வந்துட்டு ஒன்று சொல்கிறான், நாம் வந்துட்டு இந்த கொஞ்ச நேரம் பார்ட்னராக இருப்போம் அப்படின்னு வந்துட்டு நம்மளை வந்துட்டு மயக்க பார்க்குறான். நம்ம வந்துட்டு காசு கொடுத்தா வேலை செய்வோம் அப்படின்றவர் தான் இந்த க்ளவுடு. ஸோ அதாவது உனக்கு ஏதாவது என் கூட வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ வந்துட்டு என் கூட வேலை பண்ணலாம். ஐ மீன் கொள்ளை அடிக்கிறது, பேங்க்கு கொள்ளை அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஸோ நீ வந்துட்டு என் கூட வேலை பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ வாங்க, இந்த மிஷன் வந்துட்டு இதோடய வந்துட்டு மிஷன் பாஸ்ட் ஆயாச்சு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் மிஷனுக்கு போவோம். ஸோ வந்தாச்சு கைஸ், அதாவது இந்த மிஷனுக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஸோ காம்பு பஸ்ட் அவுட் ஓகே அப்படின்ற ஒரு மிஷன் தான் இது. ஓகே, எழுதிக்கிறாங்க கைஸ். இங்கே எவனோ வந்திருக்கான், நம்ம பார்த்தோன்னே பயந்து ஓடிட்டான்னு. ஓகே, இவன் வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதாவது இவனோட தங்கச்சியோட ஏதோ ஒரு சொந்தக்காரனா யாருன்னு தெரில, அவன் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜெயிலில் மாட்டியிருக்கான். நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, அவனை வந்துட்டு போய் காப்பாற்றிட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. காப்பாற்றிட்டு வான்னா எப்படின்னா, காப்ஸ் அவங்களோட வண்டி எடுத்து நம்ம வந்துட்டு இப்போ காப்பாற்றணும் அவனை. ஸோ வாங்க காப்பாற்றிடுவோம். ஸோ வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேனா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார், NK கேமர்னு நினைக்கிறேன், அவன் பேர் வந்துட்டு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் வந்துட்டு இது மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, ப்ரோ நீங்கள் வீடியோ போடுறது கூட லைவாக போடலாமே அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ லைவாக போட்டிருப்பேன், பட் இப்போதைக்கு என்னோடய ஃபோனுக்கு வந்துட்டு சப்போர்ட் ஆகாது இந்த லைவ்னா. நான் அப்படியே லைவ் போட்டால் கூட எனக்கு லேகு இந்த மாதிரி நிறைய வரும், லேக் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அதனால தான் ஃப்யூச்சரில் எப்போயாவது ஒரு நல்ல ஃபோன் வாங்கினேன் அப்படின்னா போடுறேன். ஓகேவா, ப்ராமிஸாக வந்துட்டு போடுறேன். ஸோ வந்துட்டு வாங்க, இப்போ வந்துட்டு நாம் இந்த காரை வந்துட்டு கராஜில் விடுவோம். ஐயோ போச்சா, வழங்கிடும். போலீஸ்காரா, நான் எதுவுமே பண்ணல, என்னை விட்டுரு கொய்யால. ஓகே எஸ், இப்போ வந்துட்டு எப்படியோ அடித்து பிடிச்சி ஒரு காரை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ 1 ஸ்டார் லெவலில் இருக்கேன். நல்ல வேலை இந்த எந்த போலீஸுமே வந்துட்டு பின் தொடரல, ஐ மீன் ஃபாலோ பண்ணல. ஸோ வாங்க அப்படியே வந்துட்டு போயிட்டுருப்போம். கொய்யால என்னடா வண்டி ஓட்டிகிட்டு இருக்க, நானே என்ன பார்த்து கேட்டுக்கிறேன் கைஸ், என்னடா வண்டி ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்னு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஐயோ மேலே போகணும், இருங்க மேலே வரேன்டா. கொய்யால பெயிண்ட் ஸ்ப்ரே ஷாப்பில் விட வேணான்னு தான் பார்க்குறேன். ஓகே, விட முடியுமான்னு தெரில. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, அதாவது இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு போயிருக்கேன்னா, நான் வந்துட்டு பிரேக் அழுத்துறது பதிலாக அந்த ஃபயர் பட்டன் ஆன் பண்ணிட்டேன். ஃபயர் பட்டன் ஆன் பண்ணால் என்ன ஆகும், பாம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதனால என்னென்னா, அதை பார்த்தீங்களா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு எப்படியோ இன்னொரு காரையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ தான் இங்கே தான் அவன் வந்துட்டு இது பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு வாங்க வந்துட்டு பாமை வந்துட்டு வச்சாச்சு. வாங்க ஓடு 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 நிற்காம ஓடு 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 ஓடு. ஓகே நல்ல வேலை. 3 ஸ்டார் வாண்டரில். ஐயோ போச்சுடா கொய்யால, இவனுங்க வேறு தூக்கி அடிப்பானுங்க. ஐ மீன் நம்மளை விட மாட்டானுங்க, நம்மளை கொன்னே ஆகணும்னு ஒரு வெளியில். ஐயோ வேணாங்க ஈஸ், இந்த வண்டி வேணுமா, வேணாங்க ஈஸ், அந்த வண்டி எடுத்துப்போம், ஏன்னா அந்த வண்டி நல்லாவே தாங்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வண்டி எடுத்துப்போம். எங்கடா இருக்க, டேய் உள்ளவாடா. வந்து உக்காண்டாங்க ஈஸ், நமக்கு முன்னாடியே வந்து உக்காண்டான் பையன். அவ்வளோ ஜெயிலில் இருந்தால, அதனால அவ்வளோ என்ன எப்படா எஸ்கேப் ஆகும்னு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படியோ வந்துட்டு போலீஸ் ஸ்டார் வாண்டர் லெவல்லாம் தப்பிச்சு வந்துட்டு பேன் ஸ்ப்ரே ஷாப்புக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுங்க. அப்போ வந்துட்டு அவன் அங்கே போயிடுவான். ஓகே எங்கடா இருக்குது பேன் ஸ்ப்ரே ஷாப்பு. ஓகே இந்த ஒரு ரைட் எடுத்தோன்னா பேன் ஸ்ப்ரே ஷாப்பா.
ஓகே நேராக கொண்டு போய் வண்டியில் என்னடா ஐயோ நான் தப்பாக விட்டேன் கைஸ். பெயின் ஸ்ப்ரே ஷாப்போட கராஜ் வந்துட்டு உள்ளே இருக்குது. இதோ இங்கே பார்த்தீங்களா உள்ளே இருக்குது. ஸோ அந்த உள்ளே தான் போய் வந்துட்டு பெயின் ஸ்ப்ரே வந்துட்டு இது பண்ணோம் வண்டிக்கு. ஓகே வாங்க இப்போ வந்துட்டு பின்னாடி போய் இப்போ வந்துட்டு வாங்க முன்னாடி போய் ஒரு ரைட் எடுத்தோன்னா அவ்வளோதான் கைஸ். பெயின் ஸ்ப்ரே ஷாப்பு வந்தாச்சு. ஓகே அதாவது இவன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்த கார் வந்துட்டு சரிப்பட்டு வராது. ஏன்னா வந்துட்டு இந்த கார் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவும் இல்லை போலீஸ் காராகவும் இருக்குல்ல. ஸோ அதனால இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் நார்மல் கார் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு மாற்ற முடியாது. ஓகே இப்போ வந்துட்டு என்ஜினு எல்லாமே வந்துட்டு மாற்றியாச்சு. காப்ஸும் வந்துட்டு நம்ம வந்துட்டு விட்டாங்க. ஸோ இவனோட இடத்துல நம்ம வந்துட்டு போய் விடுவோம். வாங்க அப்படியே வந்துட்டு இவனோட இடத்துல நாம் வந்துட்டு போய் விடுவோம். ஸோ வாங்க போயிட்டுருப்போம். ஸோ நேராக போய் ஒரு ரைட்டு கட் எடுத்தோன்னா போயிடுவோம் அப்படிங்க ஐயா. ஸோ இன்னொன்று அதாவது பாப்பி ப்ளே டைம் வந்துட்டு 3 வந்துச்சுன்னா நான் வந்துட்டு போடுவேன். நீங்கள் வந்துட்டு சஜஷன் சொல்லுங்கள். ஏன்டா 2K உன்னால் போட முடியல 3 எப்போ நான் போடுவேன் அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணுறேன். 3 எப்படியாவது போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு ரைட் எடுத்தோன்னா அவ்வளோதான் கைஸ். இவனோட இடத்துல விட்டோமா அவ்வளோதான் விட்டாச்சு கைஸ். ஓகே அவ்வளோ ஓடுறான் பார்த்தீங்களா. ஓகே இப்போ வந்துட்டு வாங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் மிஷனுக்கு வந்துட்டு போவோம். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் மிஷனுக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஸோ என்னடா இது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா ஸோ வந்துட்டு அதாவது இவங்க ஷாப்பிங் போயிருக்கானா. இவங்களோட ஒரு டிரைவர் இருக்கானா. அவன் வந்துட்டு அண்டர் கவர் ஏஜெண்டாக இந்த போலீஸ்க்கு இவங்களோட திட்டத்தெல்லாம் போய் அந்த போலீஸ்கிட்ட வந்துட்டு சொல்கிறானா. ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா அந்த டிரைவர் இப்போது கெஞ்சி அதான் எங்கள் அண்ணனோட இதுலேருந்து தான் வருவான். ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா அவனை வந்துட்டு போட்டு தள்ளிடு. அண்டர் கவர் ஏஜெண்டாக இருக்கான் நம்ம பையன். ஓகே இப்போ வந்துட்டு வாங்க. ஸோ வந்துட்டு போவோம். ஓகே இங்கே எங்கேயாவது இருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்துட்டு வாங்க நாம் வந்துட்டு போவோம். வேறு ஒரு கட்டாக மாட்டேங்குது. என்னடா இவன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ வீடியோ ரெக்கார்டரை சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது என்னென்னா இவனை தான் வந்துட்டு கொல்லணும். ஸோ வந்துட்டு வாங்க இவனை வந்துட்டு கொல்றோம். ஓகே இப்போ வந்துட்டு அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நேராக போய் அவனை அப்படியே ட்ரைவ். ஓகே 3 லெவல் ஸ்டார் வந்துச்சு கைஸ். ட்ரைவே பண்ணுங்க. ட்ரைவேனா என்ன அப்படின்னா ட்ரைவே வந்துட்டு இப்படி சுடுறேன்ல அதான் வந்துட்டு ட்ரைவே. ஸோ இப்போ வந்துட்டு போலீஸ்லாம் நம்மளை வந்துட்டு துரத்துறாங்க. ஏன்னா இவன் அண்டர் கவர் ஏஜென்ட்ஸில் அதனால துரத்துறாங்க. எங்களோட ஆளையே நீ சுற்றியாடாடே உன்னை விட மாட்டேன்டா அப்படின்லாம். ஓகே இப்போ வந்துட்டு அவன் கார் டேமேஜ் பண்ணால் அவன் இறங்கிடுவான். அவனை போட்டு தள்ளிட்டா வேலை முடிஞ்சது கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே கொய்யால இவனுங்க வேறு ஏற்றிட்டே இருக்கானுங்க. ஓகே ஓகே கைஸ். ஓகே ஓகே மாட்டினான்டா அவ்வளோதான் ஏத்து. ஓகே வெளியே வரட்டும். வா வாடு இது முத்துப்பாண்டி கோட்டடு. ஓகே முடிச்சாச்சு. அதாவது இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் மிஷனுக்கு வந்துட்டு போவோம். ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் மிஷனுக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த நெக்ஸ்ட் மிஷன் கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிஷன் வந்துட்டு இவன் தான் வந்துட்டு கெஞ்சி. ஸோ இது அதாவது இவங்கக்கிட்ட ஒரு ஒர்க் லைன் அதாவது இவங்களோட ஒரு சொந்தம்னு நினைக்கிறேன் வேலை செய்கிறவங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நீ வந்துட்டு என்னென்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சது இந்த மாடல் கார்ஸ். ஆமாம் இந்த மாடல் கார்ஸ்லாம் இருக்கும்ல அவங்களுக்கு இந்த மோட்டார் சைக்கிள் இல்லை மோட்டார் பைக் இது மாடல் கார்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு மோட்டரு பைக்லாம் இல்லை. ஸோ மாடல் கார்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. கார் ஓகேங்களா. நான் கார்ஸ்ன்னு வேறு சொல்லியிருக்கேன். ஸோ கார் தான் இருக்குது. ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா அவனுங்களை போய் வந்துட்டு அந்த கார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கேரேஜில் விட்டுரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க.
இந்த இந்த மிஷின் வந்துட்டு சில பேர் நினைப்பீங்க ரொம்ப கஷ்டம்ட்டு. இந்த மிஷின் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமே இல்லை. ஸோ என்னடா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு வந்துட்டு கேட்குறேன். கஷ்டம்தான், பட்டு இந்த டைம் தான் வந்துட்டு பிரச்சனை. ஸோ வந்துட்டு இந்த மிஷின் வந்துட்டு எப்படி மிஷின் அப்படின்னா, வாங்க உங்களுக்கு வந்துட்டு போய் வந்துட்டு காட்டுறேன். இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு நேராக போயிட்டுருக்கேன். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு ஒரு லெஃப்டா ரைட்டா எந்த இடம் தரல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு போவோம். ஓகே, ஒரு லெஃப்ட். ஐயோ தப்பாக போயிட்டுருக்கேன் கேஸ். ஓகே, அதாவது இது வந்து என்ன அப்படின்னா, இந்த கராஜில் தான் வந்துட்டு விடணும் கார்ஸ் எல்லாத்தையும். நான் வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த கராஜில் தான் அந்த கார் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு தேடிட்டு இருப்பேன் இது மாதிரி. ஸோ இதெல்லாம் கட் பண்ணாமல் அந்த கார்கிட்ட வாங்க ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்கிட்ட வந்தாச்சு. ஸோ எங்கடா இருக்குது அந்த கார்? ஓகே கேஸ், இங்கே இருக்குது. ஸோ அந்த காரை எடுத்துகிட்டு வாங்க நம்ம வந்துட்டு போவோம். இந்த காரை வந்துட்டு எடுத்துகிட்டு, அதாவது இது வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு இடிக்காமல் உரசாமல் போகணும். ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் இருங்க, ஆனால் இந்த காரை மட்டும் கொளுத்தாதீங்க. ஸோ வந்துட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு ஸ்ப்ரே ஷாப் இருக்குல்ல, ஸோ அந்த ஷாப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போய் அந்த காரை வந்துட்டு சரி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்துட்டு இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த மிஷின் வந்துட்டு இங்கே டைம்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஈஸி கைஸ். இந்த மிஷினு எனக்கு வந்துட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனாலே 3 வாட்டி முடிக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ப்ரே ஷாப்பில் விட்டாலே போதும் கைஸ், அது பாட்டுன்னு ரெடி ஆகும். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு எடுத்துகிட்டு வாங்க கரெக்டாக இந்த கராஜில் வந்துட்டு விடுவோம். ஓகே கேஸ், அதாவது சின்ன விடும்போது, இந்த கராஜில் விடும்போது கூட ஒரு சின்ன ஒரு கீரல் கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மிஷினு. ஸோ வந்துட்டு கீழே வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 50 செகண்டு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் திரும்பியும் ஆடி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ வாங்க 3வது காரையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ எடுக்க போவோம். ஸோ வாங்க. ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு 3வது காரையும் வந்துட்டு எப்படியா இடிக்காமல் எதுவுமே பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஓகே கேஸ், இந்த மிஷின் வந்துட்டு முடிஞ்சு. ஸோ அதான் கேஸ், இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு முடிச்சு வந்துட்டு கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் லாங் வீடியோவே போடுறேன். ஸோ அதுதான் கேஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பாய் கைஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. ஜோக்கர் பேண்டா பாய் சொல்லு. ஸோ பாய் கைஸ், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. அப்பதான் நானும் கோஸ்ட் கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். ஸோ பாய் கைஸ். ஸோ அதான் கைஸ், மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருங்க. பாய் கைஸ்.